Hello, my dear Gautam Media Chelakutis. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பா. நாளைக்கு உங்களுக்கான 9th எக்ஸாம். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் நைட்ல அப்லோட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ கொடுத்திருக்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிங்கப்பா. நீ நைட் சப்போஸ் நீங்க நைட் நாளைக்கு மார்னிங் கொஸ்டின் லீக் ஆச்சுனா கண்டிப்பா அதுல அப்லோட் பண்ணிடுவேன். சோ ஜாயின் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ 1 மார்க் பாருங்க. இந்த தமிழ் வீடியோ தூது இதில் தான் எல்லா கொஸ்டின் படி இந்த கொஸ்டின் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புக் பேக்லாம் படிங்க. நான் டக்கு வீடியோ முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் படிக்கணும் இல்லையா? ஸோ பாருங்கள், நீங்கள் படிச்சதுலேருந்து எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் கீ வேணும்னா அப்படியே வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு போட்டேன், அப்லோட் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 ஸோ 3 4 5 6 அப்படியே பாருங்கள். அப்புறம் 7 8 9 10 11 லைனாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் படிச்சதுலேருந்து ஏகப்பட்டது வந்திருக்கும். அடுத்து பாருங்கள் 12 13 14 15 இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இந்த பாடலேருந்து அப்படியே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஒரு 4 கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பகுதி 2 பிரிவு 1 பாருங்கள். ஸோ 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்தோடனே உங்களுக்கு திருக்குறள் தான் கேட்பாங்க. அன்பு நான். ஸோ இதான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ். மீதி இருக்கிற 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க. படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், எவையும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். இது வந்து உங்களுக்கு இலக்கண கிராமர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இலக்கண கிராமர்ஸ் இது உங்களுக்கு 7 கொடுத்துருப்பாங்க. 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். பொருள் தருக, சொற்றொடர் உருவாக்குக, கலைச்சொல் தருக, ஒரு சொல்லால் தொடர்ந்து 2 இடங்களை நிரப்புக, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 9th படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 10th வரை போக போகிறீங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பகுதி 3 பாருங்கள். பகுதி 3ல் பிரிவு 1 2 மார்க் கொஸ்டின்ஸு 29 30 31 இந்த 3ல் இதை 2 எழுதுனா போதுமானது. இதில் கம்பல்சரிலாம் கிடையாது. இது வேணால் எழுதிக்கலாம். நீங்கள் ஒரே பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. அது கண்டிப்பாக எழுதிருங்க. ரொம்ப ஈஸி. அது 31 30 ஈஸி. அப்புறம் 29 31 இதை ஒன்று எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு அடிப்படை எழுதிடுவீங்க, மனப்பாடப்பதி எழுதிடுவீங்க. அப்புறம் மீதி இருக்கிற 2ல் பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுங்க. அது கூட நீங்கள் எழுதலாம். 32 34 எழுதிக்கலாம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு வந்துடும். ஓகேங்களா? அழகீட்டு வாய்ப்பாடு இருக்குது. 37 ஈஸியாக எழுதிடுவீங்க. இப்போ தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக அது எழுதணும். இல்லை வஞ்சி புகழ்ச்சி அணி. வஞ்சி புகழ்ச்சி அணி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்சி புகழ்ச்சி அணி. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட திருக்குறள். அப்போ 2 3 லைன் எழுதிங்கன்னா போதும். 3 மார்க்கு. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 38ல் 2 ஏதோ 1 எழுதணும். அதேமாதிரி 39ல் 2 ஏதோ 1 எழுதணும். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதுவே 40 பாருங்கள். நயங்களை பாராட்டி எழுதுக. நயம் பாராட்டல் இது ஈஸி தான். 5 டாபிக் முன்னுரை. அப்புறம் இந்த மாதிரி 5 டாபிக் வரும். எனக்கு மறந்துடுச்சு அது சரியா. எத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது எழுதிடலாம் ஈஸியாக. நீங்கள் அந்த காட்சி என்ன தெரியுது, எறும்பு பார்த்தீங்கன்னா எதை கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு 5 லைன் எழுதுனா போதும். 5 மார்க்கு. அடுத்து மொழிபெயர்ப்பு. ஓகேவா? கடைசியாக உங்களுக்கான நெடுவினாப்பா 8 மார்க் கொஸ்டின்ஸ். 43ல் 2 ஏதோ 1 44ல் 2 ஏதோ 1 45ல் 2 ஏதோ 1 கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் படித்தது எல்லாமே வரும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அதுக்கு அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை செல்லக்குட்டீஸ். பை.